சங்கீதம் 23:5 என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எத்தனை சத்துருக்கள்! வியாதி ஒரு சத்துருக்கள், கடன் ஒரு சத்துரு, புறம்பே பேசி திரிவாங்க. நீ ஊழியத்துக்கு போனா கூட, ஜபஜபத்துக்கு போனா கூட, சர்ச்சைக்கு போனா கூட, உன் வாழ்வுக்கு ஒரு படி மேலே ஏறட்டுமே. உன்னை சுற்றி இருக்கிறவங்க உன்னை உதட்ட பிதிக்கி, இவன் எப்படி இருந்தான், இவன் எப்படி இருந்தா, இவங்களுக்கு வாழ்வு வந்துடுச்சு. அந்த சத்துருவுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறார். உன்னை ஒரு நாளும் வெட்கப்படுத்த மாட்டார். உன் வாழ்க்கை வெளிச்சமா மாறப்போகிறது, உன் வாழ்வு ஒளியாய் மாறப்போகிறது. அவர் சொல்றாரு, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். நாம் அவருடைய வீட்டில் இருந்தா போதுங்க. நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள், நம் ஒளியின் தேவனுடைய பிள்ளைகள். நாம் இருளெல்லாம் பார்க்க முடியாது. இருளில் இருக்கிறவங்க யாரு? பிசாசின் பிள்ளைகள். அவர்கள் கட்டில் இருக்கிறாங்க, உபத்திரத்தில் இருக்கிறாங்க. நீங்களும் நாங்களும் யாரு? தேவனுடைய பிள்ளைகள், ஒளியின் பிள்ளைகள்.